ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் பாசிட்டிவ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சம் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் இன்னொரு மாடல் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் இப்போ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற சம் பார்த்தீங்கன்னா எ டைரக்ட் சென்ட்ரல் இம்பேக்ட் அக்கர்ஸ் பிட்வீன் எ டூ பாடிஸ். ஸோ ரெண்டு பாடிக்கு நடுவில் நடக்கிற ஒரு இம்பல்ஸ் ஃபோர்ஸ், ரெண்டுத்துக்கு வந்து மோதிக்கிற கொலைடல் ஃபோர்ஸ். ஓகேங்களா? ஸோ அதுதான் நடக்குது. இங்கே 300 நியூட்டன் அண்ட் 150 நியூட்டன் சொல்லிட்டு ரெண்டு ஃபோர்ஸ் இருக்குது. ஸோ அந்த ரெண்டு ஃபோர்ஸ் வந்து ஒன்றுக்கு ஒன்று மோதிக்குது. ஸோ அதுக்கு கொடுக்குற பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா 300 நியூட்டனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 மீட்டர் பர் செகண்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 150 நியூட்டனுக்கு பார்த்தீங்கன்னா 10 மீட்டர் பர் செகண்டில் வெலாசிட்டி வருது. அப்போ ரெண்டு வந்து மோத ஆரம்பிக்குது. மோதின பிறகு மறுபடியும் ரிட்ரீவ் ஆகுது. ஸோ ரிட்ரீவ் ஆகும்போது டிஃப்ரெண்ட் வெலாசிட்டிஸ் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ V1 V2 சொல்லி வெலாசிட்டி கிடைக்குது ஆஃப்டர். ஸோ பிஃபோர் ஆஃப்டர் ரெண்டு டயக்ராம் தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு கிவன் டேட்டா என்ன கிடைக்குது? ஸோ இதில் வந்து 2 ஃபைண்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 2 ஃபைண்ட் வெலாசிட்டி ஆஃப் ஈச் பாடிஸ். ஸோ இந்த V1 V2 இது ரெண்டுத்தையும் நம்மளை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது இதோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வந்து 0.8 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் வந்து 0.8ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த கொலிஷன் நடந்த அந்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு கிவன் டேட்டா இங்கே என்ன இருக்குன்னு பார்ப்போம். கிவன் டேட்டா பார்த்தீங்கன்னா இனிஷியல் வெலாசிட்டி U1ன்றது ஃபர்ஸ்ட் பிளாக்கு. ஸோ இது ஃபர்ஸ்ட் பிளாக்கு, இது செகண்ட் பிளாக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பிளாக்கோட வெலாசிட்டி 6 மீட்டர் பர் செகண்ட். U2 இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் செகண்ட் பிளாக். ஸோ 10 மீட்டர் பர் செகண்ட். அடுத்து நமக்கு தெரியாதது V1 நம்மளுக்கு தெரியாது. ஆஃப்டர் கொலிஷனில் வந்து நம்மளுக்கு எவ்வளோ வெலாசிட்டி V1 கிடச்சிதுன்னு தெரியாது ஃபர்ஸ்ட் பிளாக்ல. V2 எவ்வளோன்னு தெரியாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்குது. இது இல்லாமல் நம்மளுக்கு ரெண்டுத்தோட வெயிட் கொடுத்துருக்காங்க. ஸோ W1 300 நியூட்டன், W2 150 நியூட்டன். ஓகேங்களா? ஸோ இப்போ தான் இதாக கொடுத்துருக்காங்க. இதுதான் 2 ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இதை நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் ஃபோர்ஸ். ஸோ லா ஆஃப் கன்சர்வேஷன்னா என்னென்னா, எந்த ஒரு ஃபோர்ஸாக இருந்தாலும் அது ஒன்றுக்கு ஒன்று நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ஸோ கிடைக்கிற ஃபோர்ஸ் வந்து ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவல். ஸோ இந்த பக்கமாக வர ஃபார்வர்ட் ஃபோர்ஸும் ரிவர்ஸ் ஃபோர்ஸும் நம்மளுக்கு ஈக்குவல். அப்போ பிஃபோர் கொலிஷனில் இருந்த ஃபோர்ஸும் ஆஃப்டர் கொலிஷனில் இருந்த ஃபோர்ஸ் ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவல். இதுதான் லா ஆஃப் கன்சர்வேஷன். அப்போ நம்மளுக்கு பிஃபோர் கொலிஷன் இந்த ஃபோர்ஸ் என்ன இருந்தது? M1 U1 ப்ளஸ் M2 U2. ஸோ இது ரெண்டு ஃபோர்ஸும் வந்து ஒன்றுக்கு ஒன்று கொலைட் ஆச்சு. இஸ் ஈக்குவல் டு M1 V1 ப்ளஸ் M2 V2. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஃபோர்ஸோட வெயிட் என்னன்னு பார்த்தோம்னா 300 × 6 ப்ளஸ் 150 இன்ட்டு இங்கே இது பாசிட்டிவ் வெலாசிட்டி, இது நெகட்டிவ் வெலாசிட்டி. ஸோ டைரக்ஷனை பேஸ் பண்ணி மாறுது. அப்போது U2 வந்து நெகட்டிவ் வெலாசிட்டி 10 மீட்டர் பர் செகண்ட். அப்போது இங்கே வந்து 10 × 10 ஈக்குவல் டு M1 அதே தான் 300. ஸோ கொலிஷன் ஆன பிறகு நம்மளுக்கு லோடு எதுவும் மாற போகிறதில்ல. ஸோ அதே தான் V1 நம்மளுக்கு தெரியாது, ப்ளஸ் M2 150, V2 நம்மளுக்கு தெரியாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 300 × 6 1800 ப்ளஸ் 150 × -10. ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் நம்மளுக்கு வர வேல்யூ மைனஸில் வருது. 1500 ஈக்குவல் டு 300 V1 ப்ளஸ் 150 V2. ஸோ 1800 1500 போச்சுன்னா ரிமைனிங் இருக்கிறது 300 ஈக்குவல் டு 300 V1 ப்ளஸ் 150 V2. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 300 150. ஸோ இந்த ஈக்குவேஷனில் நம்ம 150ஆல் எல்லாத்தையும் நம்ம டிவைட் பண்ணுவோம். ஸோ டிவைட் பை 150 எதுக்காக பண்ணுறோம்னா கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக. ஸோ பண்ணோன்னா 300ல் 150 வந்து ஸோ டிவைட் பை 150 அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ 300ல் 150 போச்சுன்னா நம்மளுக்கு 300 150 டேபிள்ஸில் 2 டைம்ஸ் வரும். ஸோ இதுவும் 2V1 ப்ளஸ் 1V2. ஓகேங்களா? இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுப்போம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிலேட்டிவ் வெலாசிட்டி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரிலேட்டிவ் வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஃபார்முலா ரிலேட்டிவ்
velocity of acceleration divided by relative velocity of separation. அப்போ v2 minus v1 divided by u1 minus u2. ஸோ இந்த ஃபார்முலா படி பார்த்தோம்னா நம்மளுக்கு ரிலேட்டிவ் வெலாசிட்டி நம்மளுக்கு தெரியும் 0.8. ஸோ v2 minus v1 divided by ஃபைனல் வெலாசிட்டி நம்மளுக்கு தெரியாது. இனிஷியல் வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைச்சிருக்குது. ஸோ 6 minus 10. ஸோ 6 minus of minus 10. ஏன்னா நம்மளுக்கு u2 வந்து நெகட்டிவ் வேல்யூ, அப்போது minus of minus 10. ஸோ 0.8 equal to v2 minus v1 divided by 6 plus 10. அப்போது v2 minus v1 divided by 16, 0.8. அப்போது டிவைடில் இருக்க 16 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போகும்போது பார்த்தீங்கன்னா அது மல்டிப்ளையாக மாறும். அப்போ 0.8 into 16 ஈக்குவல் டு v2 minus v1. அப்போ v2 minus v1 ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 12.8 ஈக்குவல் டு v2 minus v1. இது ஈக்குவேஷன் 2. இப்போ இந்த ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் பேஸ் பண்ணி தான் சம் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டுத்தையும் ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் அடிச்சிடறேன். இப்போ நம்மளுக்கு கிடைச்ச ஈக்குவேஷன் 1 என்னன்னு பார்ப்போம். ஈக்குவேஷன் 1 பார்த்தீங்கன்னா 2 equal to 2v1 plus v2. இது ஈக்குவேஷன் 1. ஈக்குவேஷன் 2 பார்த்தீங்கன்னா 12.8 equal to v2 minus v1. இது ஈக்குவேஷன் 2. இந்த ஈக்குவேஷன் 2வை நம்ம சின்னதாக ஆல்டர் பண்ணி முன்னாடி பின்னாடி மாற்றிப்போம். மாற்றும் போது நம்மளுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் வருதுன்னு பார்ப்போம். ஸோ 12.8 equal to minus v1 plus v2. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷன் 1ல் இருக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு வருது. இங்கே மைனஸ் v1 வந்திருக்கு. அப்போது இந்த 2v1ஐயும் இந்த மைனஸ் v1ஐயும் வந்து நம்ம மைனஸ் பண்ணணும் அப்படின்னா இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ மல்டிப்ளை, இதை ஈக்குவேஷன் 3ன்னு வச்சுக்கிட்டாலும் multiply 2 for equation 3. அப்போது 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து 16.1. ஸோ 25.6 equal to minus 2v1 plus 2v2. எல்லாத்தையும் நம்ம 2ஆல் பண்ணிட்டோம். இப்போது ஈக்குவேஷன் அண்ட் ஈக்குவேஷன் add equation 1. ஸோ ஈக்குவேஷன் 1 ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது 2 equal to 2v1 plus v2. அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 27.6 equal to, இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். இது மைனஸில் இருக்குது, இது ப்ளஸில் இருக்குது. அப்போது ப்ளஸ் 3v2. ஸோ 3v2, 3 அந்த பக்கம் மல்டிப்ளையில் இருக்குது. மல்டிப்ளையில் இருக்க 3 வந்து ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வந்ததுன்னா டிவைட் ஆகுது. ஸோ 27.6 by 3 equal to v2. ஸோ 27னா 9.2 equal to v2. ஸோ v2ஓட வேல்யூ நம்மளுக்கு இங்கே கிடச்சிருச்சு. ஸோ v2 equal to 9.2 மீட்டர் பர் செகண்ட். அப்போ v1ஓட வேல்யூ, ஸோ சப்ஸ்டியூட் v2 in equation 2. ஸோ 2ல் பண்ணோம் அப்படின்னா v2ஓட வேல்யூ 9.2 minus v1 equal to 12.8. ஸோ மைனஸ் v1 அந்த பக்கம் போகுது, இந்த ப்ளஸ் 12.8 இந்த பக்கம் வருது. அப்போது 9.2 minus 12.8 equal to v1.
ஸோ வேல்யூ பார்த்தீங்கன்னா -3.6 ஈக்குவல் டு V1. அப்போ V1ஓட வேல்யூ V1 ஈக்குவல் டு -3.6 மீட்டர்/செகண்ட். ஏன் வந்து வெலாசிட்டி வந்து மைனஸில் வந்திருக்கு, இது ப்ளஸில் வந்திருக்குன்றதை சொல்லிடுறேன். இப்போது 300 நியூட்டன் லோடும் 150 நியூட்டன் லோடும் ஒன்றுக்கு ஒன்று கொலைட் ஆகுது. கொலைட் ஆகிட்டு அந்த ஃபோர்ஸ் மறுபடியும் ரெட்ரீவ் ஆகுது. ரெட்ரீவ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இது லோடு ஜாஸ்தி, இது லோடு கம்மி. அப்போ இதோட ஸ்ட்ரைக்னால இந்த லோடு அதிகமாக மூவ் ஆகும், இதோட ஸ்ட்ரைக்னால இந்த லோடு ரொம்ப கம்மியாக தான் மூவ் ஆகிருக்கும். ஸோ கம்மியாக மூவ் ஆகுது, ஆப்போசிட்டில் நெகட்டிவ் டைரக்ஷனில் மூவ் ஆகுது. ஸோ இது வந்து பாசிட்டிவ் டைரக்ஷனில் மூவ் ஆகுது. ஓகேங்களா? அப்படி மூவ் ஆகும்போது V1 ஆப்வியஸாக மைனஸில் நெகட்டிவில் வருது, -3.6 மீட்டர்/செகண்டில் அப்சர்வ் ஆகிருக்கு. ஸோ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா V2 9.2 பாசிட்டிவ் டைரக்ஷனில் வந்து மூவ் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் V1 வந்து நெகட்டிவில் வரதுக்கு காரணம் இதுதான், நெகட்டிவ் ஃபோர்ஸ் தான் அதுக்கான காரணம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.